லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பான செய்திகளை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். களத்துல இருந்த நம்மளுடைய செய்தியாளர்கள் கள தகவல்களை தொடர்ச்சியா வழங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில தற்பொழுது ஸ்ரீதர் நம்மோட இணைகிறாங்க. ஸ்ரீதர், விக்கிரவாண்டியில நீங்க எந்த வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கிறீங்க? தற்போது வரைக்கும் அங்க எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கு? வாக்காளர்களுடைய வருகை எப்படி இருக்கு? ஏன்னா வெயில் அதிகமாயிடுச்சு. இப்போ இன்னும் வாக்காளர்கள் எல்லாமே ஒரு 12 மணிக்குள்ளாகவே தங்களுடைய வாக்குகளை செலுத்தணும் அப்படின்னு தான் எல்லாருமே முற்படுவாங்க. இப்போ வாக்காளர்களுடைய வருகை அங்க எப்படி இருக்கு? விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 104 ஊராட்சிகள் இருந்து ஒரு பேரூராட்சி, அதுதான் விக்கிரவாண்டி பேரூராட்சி. இந்த பேரூராட்சியில் தான் நாம் தற்போது இருக்கிறோம். நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், நூற்றுக்கணக்கான பெண்கள் இங்கு வாக்கு செலுத்துவதற்காக காத்திருக்கிறார்கள். இந்த வாக்குச்சாவடியை பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் 6 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் மட்டுமில்லாமல் பெண்களுக்கு நிகராக ஆண்களும் நிற்கிறார்கள். அந்த அளவுக்கு கூட்டம் இங்கு அலைமோதுகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களிக்கும் காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. காலையிலிருந்தே இதே நிலைதான் என்று சொல்லப்படுகிறது. இந்த பகுதி முழுவதுமாக ஆண் பெண் என அனைத்து வாக்குச்சாவடிகளும் கூட்டம் நிரம்பி வரும் காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டதற்கு நாங்கள் போதுமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம், தொடர்ந்து பொதுமக்கள் வாக்களிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தாலும் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கிறார்கள். இது கூட ஒரு சில சமயத்தில் சிரமத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக முதியவர்கள் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் அவர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது. ஆண்கள் இந்த அளவுக்கு காத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு இணையாக பெண்கள் காத்திருக்கும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதி முழுவதுமாக பெண்கள் வாக்களிக்க காத்திருக்கும் காட்சி என்ன பார்க்கிறோம். நேரடியாக சில பெண்களை கேட்கலாம். நீங்க சொல்லுங்கம்மா, எத்தனை முறை இது வரைக்கும் வாக்களிச்சிருக்கீங்க? இப்போ எவ்வளவு நாளா காத்திருக்கீங்க? இது எவ்வளவு சிரமமா இருக்குதா, எப்படி இருக்குது? உங்க பேரை சொல்லிட்டு சொல்லுங்கம்மா. என்னோட நேம் அம்சலேகா. நான் எனக்கு 34 ஏஜ் ஆகுது. நான் இவ்வளோ நாள் ஓட்டு போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போ மார்னிங்லேருந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. அப்புறம் எல்லாமே லைனில் நின்று தான் போட்டுட்ருக்கோம். வயசானவங்க, முடியாதவங்க, அவங்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஓட்டு போடுறாங்க. குறிப்பாக உங்க வீட்டில் கூட சில முதியவர்கள் இருப்பாங்க, அவங்களாம் வரும்போது சிரமப்பட்டாங்களா? உங்ககிட்ட என்ன மாதிரி தகவல்லாம் சொல்லியிருக்காங்க? இல்லை அப்போ அவங்க கஷ்டம் தான் பட்டாங்க. ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஏஜ்டு பீப்புள்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தராங்க. எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு இந்த மாதிரி வாக்கு செலுத்துவது? எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு? நீங்க ஒரு இளைய தலைமுறையா இருக்கீங்க, எந்த அளவுக்கு முக்கியமான விஷயமா பார்க்கறீங்க? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. நம்ம ஓட் போட்டு செலக்ட் பண்றோம். ஸோ அதனால நல்ல ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறது நம்மளோட கையில இருக்கு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டா தான் பார்க்குறோம் நாங்கள். நன்றிம்மா. குறிப்பாக பெண்கள் ஆர்வமுடன் வாக்களிக்கும் காட்சி நம்ம பார்க்கிறோம். இவர்கள் பெரும்பாலும் நீண்ட நேரம் காத்திருந்தாலும் அவர்களுக்கான பொதுவான இந்த ஏற்பாடுகள், குறிப்பாக அவர்கள் காத்திருப்பதற்காகவோ இருக்கைகளோ சரியாக அமைக்கப்படவில்லை என்று சொல்லப்படுது. சிலர் குழந்தையுடன் கூட காத்திருக்கிறார்கள். அவர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், இந்த ஒரு குழந்தையோடு காத்திருக்கும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. அம்மா, நீங்க சொல்லுங்க, எவ்வளவு நேரம் காத்திருக்கீங்க? இப்ப குழந்தைய கையில வச்சிருக்கீங்க, எவ்வளவு நேரம் ஓட்டு போடுறதுக்கு நேரம் எடுக்குமா? உங்க பேரை சொல்லிட்டு சொல்லுங்கம்மா. என் பேர் செண்பகவேணி. நான் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓட்டு போடுறதுக்கு. எவ்வளவு பேர் அங்க வெயிட் பண்றாங்க? நீங்க எவ்வளவு நேரத்துக்கு கழிச்சு ஓட்டு போடுவோம்? என்ன வருது? ஐடியா இல்ல. சாரி. நன்றிமா. குறிப்பாக நான் எப்போது வாக்களிப்பேன் என்று தெரியாத அளவிற்கு இங்கே நீண்ட வரிசையில் மக்கள் நின்றிருக்கும் காட்சியை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், ஆண் பெண் என தனித்தனியாக வரிசைகள் இருந்தாலும் உள்ளே அனுப்பும் போது ஆண் பெண் என இருவருமே அனுப்புகிறார்கள். ஆண்களில் 2 பேர், பெண்களில் 2 பேர் உள்ளே அனுப்புகிறார்கள். அவர்கள் வெளியே வந்த பிறகுதான் அடுத்த நபர்களை அனுப்புகிறார்கள். இப்படி தொடர்ந்து அங்கே உள்ளே வாக்கு செலுத்தும் இடத்தில் எந்த விதமான தொந்தரவும் ஏற்படக்கூடாது என்பது காரணத்திற்காக அவர்கள் யாருமே உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. வெளியே நீண்ட வரிசையில் நின்றிருந்தாலும் பொதுமக்கள் வாக்களிப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுப்பப்படுகிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், உள்ளே பொறுத்தவரைக்கும், இந்த வாக்குச்சாவடியை பொறுத்தவரைக்கும் யார் வாக்களிக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே உள்ளே செல்ல வேண்டும், மற்ற யாருமே உள்ளே செல்லக்கூடாது. வாக்களித்து வெளியே வந்த பிறகு அடுத்தடுத்த நபர்களை அனுப்பும் பணியை காவல்துறையும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையும் செய்கிறார்கள். இப்படி பொதுவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இருந்தாலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நிற்கும் காரணத்தினால் அதிகமான நேரம் எடுக்கிறது. அதே சமயத்தில் 2,37,040 வாக்குகள் செலுத்துவதற்கான வாக்காளர்கள் பட்டியல் இங்கே இருக்கிறது. எந்த அளவுக்கு வாக்குப்பதிவு முடிவடையும் என்று தெரியவில்லை. ஆனால் 5 மணிக்காக முழுமையாக தெரிய வரும் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கிறார். மாவட்ட ஆட்சியர் நாம் தொடர்பு
கொண்டு கேட்டதற்கு அனைத்து வாக்குச்சாவடிகளும் அமைதியான ஒரு வாக்குப்பதிவு தான் இருக்கிறது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, பொதுமக்களுக்கு தேவையான வாக்காளர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுத்திருக்கிறோம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தாலும் பொதுமக்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை இருக்கிறது. எனவே இதை காத்திருக்கும் நிலை ஏற்படாத அளவுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அதே சமயத்தில் எழுந்திருக்கிறது. ஸ்ரீதர், நம்ம தொடர்ந்து பேசலாம். திமுக மற்றும் பாமக வேட்பாளர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்திய பிறகு அவங்க நமக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதை முதல்ல பாத்திரலாம், அதன் பிறகு நான் உங்ககிட்ட வரேன். இந்த தேர்தல் சுதந்திரமா நடத்தப்படுதா? தேர்தல் மீது நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? சுதந்திரமே இல்லை. நாங்கள் காவல்துறையை குறை சொல்லவில்லை. ஏன்னா இப்போ எஸ்பிக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுறோம், எந்த ரியாக்ஷனும் இல்லை. அவர் என்ன பண்ணுவார்? அவர் விலங்கு போகிற மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. அவர் வெளியே விட முடியல. அதனால் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கார். எல்லா இடத்துலையும் வரலைங்க. இப்போ வந்தால் இந்த வேலைக்கு ஒன்றும் இல்லை. ஒரு 5 ஊர் தள்ளி ராஜான்னு ஒரு தம்பி டிஎம்கே உட்காந்து அங்கே பணம் பட்டுவாடை பண்ணுறாங்க. இப்போ போய் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இப்போ எங்களுக்கு செய்தி வர வர நாங்கள் சொல்கிறோம், விக்கிரவாண்டி டவுனில் வெளி மாவட்ட ஆளுங்க அங்கே இருக்கிறாங்க. அவங்க தான் பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. அப்புறம் எங்கள் ஆளுங்க பிரச்சனை பண்ணுவோம் சொன்னாங்க. எங்கள் சீஃப் ஏஜென்ட் எஸ்பி இன்ஸ்பெக்டர் பேசினார். அவர் உடனே நான் பார்க்குறேன்னு சொன்னார். சோழாமுண்டியில் வெளியால் தான் இருக்காங்க, அவங்க தான் பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மறுபடியும் நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறோம், போய் பார்க்குறோம். ஏன்னா எஸ்பி இன்ஸ்பெக்டர் அங்கே அனுப்பிச்சாரா அனுப்பலான்றதை நேரடியாக பார்த்தா எங்களுக்கு தெரியும், களத்தில் பார்த்தா தெரியும். தொகுதி வாக்காளன் என்ற முறையில் நான் வாக்களித்துள்ளேன். விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் அனைவரும் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சரின் சாதனைகளின் அடிப்படையில் நான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். ஸ்ரீதர், பல இடங்கள்ல இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் சுமூகமான முறையில, அமைதியான முறையில வாக்குப்பதிவை வாக்காளர்கள் செலுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல சில இடையூறுகள் ஏற்பட்டதா நம்ம செய்திகள்லையும் பார்த்தோம். இன்னொரு விஷயம், சில இயந்திரங்கள்ல கோளாறு ஏற்பட்டிருக்கு, தாமதமாகுது, மக்கள் நீண்ட வரிசையில நின்று வெயிட் பண்ணி அவங்க வாக்குகளை செலுத்திட்டு இருக்காங்க. இது போன்ற பிரச்சனைகளுமே இருக்கு. அங்க அதே மாதிரியான பிரச்சனைகளை மக்கள் ஃபேஸ் பண்றாங்களா? இன்னும் மக்கள் நீண்ட வரிசையில காத்திருக்காங்க அப்படின்னா முதியோர்கள்லாம் வருவாங்க, அவங்களால ரொம்ப நேரம் நிக்க முடியாது. இப்ப அவங்கள சீக்கிரமா வாக்களிக்கும் செய்யும் வகையில ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? 276 வாக்குச்சாவடிகள் கொண்ட இந்த தொகுதியில் 2,37,000 வாக்குகள் உள்ளது. அதில் பெரும்பாலான வாக்காளர்கள் இன்று காலையிலிருந்தே வாக்களிக்க நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், நான் நின்று கொண்டிருக்கும் இடம் என்பது விக்கிரவாண்டி பேரூராட்சி பகுதிக்குட்பட்ட பள்ளியில்தான் இந்த நீண்ட வரிசை என்பது இருக்கிறது. இந்த நீண்ட வரிசையின் காரணமாக அவர்கள் ரொம்ப நேரமாக காத்திருந்தான் வாக்களிக்கும் நிலை உள்ளது. ஏனென்றால் ஆர்வமாக அனைவருமே இங்கு குவிந்திருக்கிறார்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அனைவருமே காத்திருக்கிறார்கள். அனைத்து வாக்குச்சாவடிகளும் இதேபோல்தான். இந்த இடத்தில் 6 வாக்குச்சாவடிகள் உள்ளது. இந்த 6 வாக்குச்சாவடிகளும் இதே நிலையாகத்தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமாக வாக்கு செலுத்த வந்திருக்கிறார்கள். நேரடியாக நம்ம ஒரு இளைய தலைமையை சேர்ந்த பெண் இருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஜனநாயக கடமையாற்ற நீங்க காத்திருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்க பேரை சொல்லிட்டு இந்த தொகுதிக்கு என்ன தேவை இருக்குது, எதற்காக நீங்க வாக்களிக்க முக்கியமா நின்று காத்திருக்கீங்க? என் பேர் அக்னிதா. நான் வேலூர்லேருந்து வந்திருக்கேன் ஓட்டு போடுறதுக்கோசரமே. எங்கள் இடத்துல ரோடு அங்கங்கே தான் போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே போட்டு விடலை. அந்த ரோடு ஒழுங்காக போட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறையா பேர் ஏழ்மையாக தான் இருக்காங்க. எங்கள் பசங்களுக்கு படிப்பு, வேலை வாய்ப்பு அதெல்லாம் கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படுது. அதனால் மோஸ்ட்லி இது யார் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ எல்லாருமே எங்களுக்குன்ட்டு முன் வேலை கொடுக்கறதுக்கு அரசாங்க வேலை எங்களுக்கு தேவைப்படுது. அதை கொடுங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆளாவது எங்களுக்கு வேலை வேண்டும். அவ்வளோதான். நன்றிமா. குறிப்பாக இவர் சொன்ன கருத்தை நாம் கேட்டிருப்போம். எங்கள் பகுதிக்கு ஏதேனும் நன்மை பிறக்க வேண்டும், அடிப்படை வசதி செய்து கொடுக்க வேண்டும், இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நான் வேலூரில் இருந்து வாக்கு செலுத்த வந்திருக்கிறேன் என்று அந்த பெண் தெரிவித்தார். இதேபோல்தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தகவலை தெரிவிக்கிறார்கள். இந்த இடைத்தேர்தலாக இருந்தாலும் இது எந்த அளவுக்கு முக்கியமானது, மக்கள் பிரதிநிதியை எதற்காக நாங்கள் தேர்வு செய்கிறோம், அந்த மக்கள் பிரதிநிதி அதை உறுதியாக செய்து கொடுப்பாரா என்ற ஒரு கேள்வி எழுந்தாலும் நாங்கள் தேர்வு செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம், செய்து கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்ற கேள்வியும் அதில் எழுகிறது. ஒவ்வொரு வாக்காளர்களுமே தங்களுடைய கோரிக்கைகளை இவங்க நிறைவேற்றணும், முழுவதுமாக நிறைவு பெறணும். அதுக்கு நாங்க யாருக்கு வாக்கு செலுத்தணுங்கிறத மக்கள் யோசிச்சு அவங்க வாக்கு செலுத்துறதா வாக்காளர்கள் நம்ம கிட்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டாங்க. நீங்க அவங்க கிட்ட பேசுனீங்க. நன்றி ஸ்ரீதர்.
தொடர்ந்து மற்ற வாக்குச்சாவடிகள்ல என்ன நிலை, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட என்ன ஓட்டம் இப்ப எப்படி இருக்கு என்பது குறித்தெல்லாம் நம்ம பேசலாம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.